ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸோட நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். முதல் தேசிய கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பாருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 1968 1968 தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. சரி, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது 1968 வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனாங்க. இது யாரோட ரெக்கமெண்டேஷனில் உருவாக்குறாங்க அப்படின்னா கோத்தாரி கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் போடுறாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் உருவாக்குனது. அடுத்து ரெண்டாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986. அடுத்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்திருக்கும். அதுக்கப்புறம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்ட கமிட்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் கமிட்டி அப்பாயிண்டட் ஃபார் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி? நம்மளோட மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்கு எந்த கமிட்டி வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அப்பாயின்ட் பண்ணிருக்கு. இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.